சொல்லிச்சு. பொதுவா கேம்ஸ் நம்ம எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுவும் ட்ரிபிள் கேம்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா பல பேர் பிசி தான் ரெஃபர் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா பிளே ஸ்டேஷன் இல்ல எக்ஸ்பாக்ஸ் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. என்ன பண்ணா அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஆப்பிள் கேமிங் இறங்கிட்டாங்க. குறிப்பா சொன்னா ட்ரிபிள் கேம் இறங்கிட்டாங்க. என்னால நம்ப முடியலடா. அதுவும் ஐபோன்ல ட்ரிபிள் கேம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் நான் கதை வர கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே ஐபோன் இஸ் கேமிங் கன்சோல். அதுவும் சாதாரண கேம்ஸ்ல ட்ரிபிள் கேம்ஸ் தரமா விட்டுருக்காங்க. இதே பெரிய விஷயம் தான். சூப்பரா மாப்ள கத்துக்க அவன்கிட்ட இருந்து. நீங்க இந்த டிவில பாத்துக்கிட்டு இருக்கிறது ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக். இது பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் ஜென் கேம் தான், இந்த ஜென்ரேஷன் அந்த கேம். பட் இது ரன் ஆகிட்டு இருக்கிறது ஒரு யூடியூப் வீடியோவோ இல்ல ஒரு பிசிலியோ இல்ல ஒரு கேமிங் கன்சோல்லையோ இல்ல. இது ரன் ஆகிட்டு இருக்கிறது என்னோட ஐபோன்ல. தெரியுதா? அது சீத்தா பாருங்களேன். இதுதான் அங்க ஓடிட்டு இருக்கு. நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த யூடியூப் எல்லாம் கிடையாது. தெரியுதா? சூப்பரா இருக்கு. சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உண்மையிலேயே ஆப்பிள் ஒரு கேமிங் கன்சோல் உருவாக்கி இருக்காங்க. அதுதான் இந்த ஐபோன். சோ கரண்ட் ஜென் ட்ரிபிள் கேம் இதோட முடியும் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. சோ அதை பத்தி வீடியோ பார்க்க போறோம். போற விஷயம் போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கேஜெட் கந்தசாமி. இன்டர்ல சொன்ன மாதிரி கேம்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆப்பிள் பல வருஷமா கேம் பக்கம் தலைகாட்டமா இருந்தாங்க. அதனாலதான் எல்லா பிசி கேம்ஸுமே விண்டோஸ்க்கு மட்டும் தான் வரும். மேக்குக்கு அந்த அளவுக்கு கேம்ஸ் வராது இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு பெரிய கேம்ஸ் இருக்காது. ஒன்லி ப்ராடக்டிவிட்டி தான்ப்பா, எடிட்டிங் பிசிப்பா, மியூசிக் பா அப்படின்ட்டு இந்த மியூசிக் வாசிக்கிறதுக்கு லாஜிக்ஸ், எடிட் பண்றதுக்கு எஃப்சிபிலேயே எம்ஓவி ஃபார்மேட் மட்டும் தான் எடுக்கும். மற்ற ஃபார்மேட்டே எடுக்காது. ஹலோ வெளியே போடா. இப்பதான் எக்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க ஆப்ஷனே. இந்த பிரச்சனை இருக்கும் அது பஞ்சாயத்து. ஆனாலும் கௌரவமா அதுதான்ப்பா அப்படின்னா வச்சுக்குவாங்க. கேட்டா கெத்தா. பட் முன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வளர பாட்டி பார்க்கும் பொழுது கேமிங் அப்படின்னு இடத்துல ஆண்ட்ராய்டு பல காலம் வச்சாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க ஒரு கேமிங் கன்சோல் யூஸ் பண்ணுறதா இருந்தாங்க. அந்த கேமிங் கன்சோல் ஐடியா அவங்க நக்கிட்டு போயிடுச்சு. இல்லப்பா நாங்கள் வந்து FPS கேம் பண்ண போகிறோம், ஹாலோடு ஒரு கேம் விட போகிறோம், ஹாலோ கேம் எங்களுக்கு அதை பண்ண போகிறோம் அப்படின்னு விட்டாங்க. பட் ஹாலோ கேம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த கேம் கம்பெனியை மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டு போயிட்டா. இவனை நம்ம பக்கம் இழுத்து பட்டுருமா? ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க பக்கம் செஞ்சுறேன். அதான் என்னாச்சு, அங்கேயும் ஆப் அடிச்சிட்டாங்க. இந்த ஆப்பிளுக்கு வெட்டிட்டீங்க. அங்க போனவன் பல வருஷம் கழிச்சு ஐபோன் ரிலீஸ் பண்ணும்போது தான் ஐபோன்ல குட்டி கேம்ஸ் அடிப்பாருங்க, கேஷுவல் கேம்ஸ் அடிப்பாருங்க அப்படி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா வளர்ந்து ட்ரிபிள் கேம்ஸ் ரன் பண்ற அளவுக்கு பேர் ஆயிட்டாங்க. இது உண்மையிலே பெரிய விஷயம் தான். என்ன சொல்றீங்க ட்ரிபிள் கேம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரிபிள் கேம்ஸ் தான். குறிப்பா சொல்லலாம் அப்படின்னா அசாசின்ஸ் கிரீட் மிராஜ் மொபைல்ல இருக்கு, அதுவும் ஐபோன்ல இருக்கு. உங்ககிட்ட ஐபோன் 15 மேல ஐபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா ட்ரிபிள் கேம்ஸ் ரன் பண்ண முடியும். அதுவும் சாதாரண 1-2 கேம்லாம் கிடையாது. டெட் ஸ்டாண்டிங் இருக்கு, ரெசிடென்ட் ஈவில் 2 இருக்கு, ரெசிடென்ட் ஈவில் 3 ரீமேக் இருக்கு, ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக் இருக்கு. ஏன் அதெல்லாம் வேண்டாம், ரெசிடென்ட் ஈவில் 8 இருக்கு. ரெசிடென்ட் மட்டும்னா இல்ல, GTA OS ரெஃப்ரிஜரேஷன் தெரியுமா, ட்ரையாலஜி அந்த கேமும் இருக்கு. அசாசின்ஸ் கிரீட் மிராஜ் இருக்கு. இப்போ அசாசின்ஸ் ஷேடோவையும் விட போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏலியன் ஐசோலேஷன் கேம் அதுவும் இருக்கு, டெட் ஸ்டாண்டிங் கேமே இருக்கு. இந்த அளவுக்கு பல ட்ரிபிள் கேம்ஸ் மொபைல்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம். குறிப்பா சொல்லலாம் ரெசிடென்ட் வில்லேஜ் சொல்லலாம். ரெசிடென்ட் வில்லேஜ் கேம் பாத்தீங்க அப்படின்னா நிண்டெண்டோவோட ஹேண்டல்டு பெரிய கன்சோல் தான் இது. நிண்டெண்டோ ஸ்விட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த கேம் இருக்கு. பட் என்ன பிரச்சனை, உங்களால அந்த கேமை ஆக்சுவலா ரன் பண்ண முடியாது. புரியுதா? நிண்டெண்டோ ஸ்விட்ச் இருந்து பெரிய கன்சோல் தான். அந்த கன்சோல்லயே இந்த கேம் ரன் பண்ண முடியாது. ஒன்லி ஆப்ஷன் கிளவுட் தான். அவங்க கிளவுட் சர்வீஸ் வாங்கிட்டு கிளவுட்ல ரன் பண்ணிக்கலாம். கிளவுட் ஒரு மேட்டரே கிடையாது, ஹார்ட்வேர் தேவையில்லை. சோ நிண்டெண்டோ ஸ்விட்ச்ல ரன் பண்ண முடியாத ஒரு விஷயத்த இந்த ஐபோன்ல பண்றது பெரிய விஷயம் தானே. பாட்டி காசு வாங்கிட்டாங்க பாட்டி. இது ஐபோன் விளம்பரம்லாம் இல்ல சொல்றேன். இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப நேரம் கேம் பண்ணா கூட ஐபோன்ல அந்த ஹீட் ஆகுறது இல்ல. கம்பேரிட்டிவ்லி ஆண்ட்ராய்ட் போன்ல சப்ப கேம்ஸ் ஆடும்போது கண்டிப்பா ஹீட் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த ஐபோன்ல பார்த்தா ஹீட் ஆக மாட்டேங்குது, ஏன் தெரியல. அந்த நல்லா பண்ணிருக்காடுங்க. ஆப்பிள் இந்த அளவுக்கு மொபைல் கேம்ல கலக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த A18 and A16 சிப்பு தான். A16 பயோனிக் சிப்ல பாத்தீங்க அப்படின்னா 6 கோர் CPU கொடுத்துருக்காங்க. அதே வந்து 5 கோர் GPU இருக்குது, 16 கோர் நியூரல் இன்ஜின் இருக்குது. இதே A18ல பாத்தீங்க அப்படின்னா அதே 6 கோர் CPU 5 கோர் GPU 16 கோர் நியூரல் இன்ஜின். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரண்ட் இல்ல. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் பத்தில கண்டிப்பா டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியுது. உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுன்னா உண்மையிலே ஒரு கன்சோலை கனெக்ட் பண்ணா எப்படி ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. உண்மையிலே அந்த ஐபோனை டீல கனெக்ட் பண்ணும் பொழுது அதே பாத்தீங்கன்னா படங்களை ஹீட் ஆகல. இப்பயும் பாருங்க ஓடிட்டு தான் இருக்கு, ஹீட் ஆகல. அந்த அளவுக்கு ஹீட் ஆகல, ஓரளவுக்கு தான் ஹீட் ஆகுது. ஆண்ட்ராய்ட் போன் அளவுக்கு பெருசா ஹீட் ஆகல. ஆமாதான். அது மட்டும் இல்லாமல் இது யூடியூப் வீடியோலாம் இல்லை, நம்ம வீட்டு தான் வாங்கிட்டு இருக்காரு. ஓகேவா? ஆக்சிலேட்டர்னு நினைச்சு பிரேக் அழுத்திட்டு இருக்கீங்க. அவர் தான் நீ கேமராமேன். நீ கொடுக்குற 1000 ரூபாய்க்கு நான் ஒத்துன்னு வந்தேன் பத்தியா, என்ன சொல்லணும்?
ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகதே பெரிய விஷயம் தான். ஓகேவா, ஒரு AAA கேம் வந்து இது வந்து மொபைலில் ப்ளே பண்ணுறது பெரிய விஷயம் தான். மொபைலில் திரும்ப ஆடிக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து இது டிவியில் போட கையில் ஆடிக்கலாம் அப்படின்றது நல்லா இருக்கு. பட் நீங்கள் இந்த பிசி வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா மொபைலுக்கு போர்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேமுக்கு. உதாரணம் டெக்ஸ்சர்ஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்கு, டெக்ஸ்சர்ஸை மாற்றுறதுக்கும் பெருசாக இங்கே ஆப்ஷன்ஸ் இல்லை. நீங்கள் பிசிலியோ கன்சோலோட போது டெக்ஸ்சர் ஹையாக இருக்கும், பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பட் மொபைல் வரும்போது நிறைய டெக்ஸ்சர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இது மொபைலில் பார்க்கும்போது பெருசாக எனக்கு தெரியல. இந்த பெரிய டிவிலையோ ஒரு மானிட்டரோ போட்டு பார்க்கும்போது பச்சை காட்டி குத்துது. இங்கே பாருங்க, ஆக்சுவலி பார்க்க தெரியலான்னு தெரியல. இதே விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கன்சோல்லையோ இல்லை பிசி ஆடும்போது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருந்திருக்கும், டெக்ஸ்சர்லாம் ஹையாக இருந்திருக்கும், மாத்திர ஆப்ஷனும் இருந்து நல்லா இருந்திருக்கும். ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர் லோவாக தான் கொடுத்துருக்காங்க. 720 ஓடிட்டு இருக்கு. 720 HDR ஃபில்டர் மாதிரி கொடுத்து அதில் வந்து கொஞ்சம் பாலிஷாக கொடுத்துருக்காங்க. ஹெச்டி ஆஃப் பண்ணிட்டா டம்மியாக தெரியுது, ஹெச்டி ஆன் பண்ணால் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. பட் என்ன பழி செஞ்சாலும் இந்த லியானோட ஹேர் இருக்கும் தெரியுமா, இந்த ஹேர் மூவ் ஆகும்போது தான் வந்து ஒரு மாதிரி சுறுசுயாக தெரியுது. ஸோ அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. மொபைலுக்கு கொடுக்குறதே பெரிய விஷயம், கரெக்டு தான். மொபைலுக்கு கொடுக்குறதே பெரிய விஷயம் தான், அதில் குறை சொல்லக்கூடாது, கரெக்டு தான். பட் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா இந்த கேமோட ப்ரைஸிங்கில் தான். காசு என்னதான் AAA மொபைலில் ஆனாலுமே இவங்க என்ன ப்ரைஸிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரிஜினல் AAA கேம் காசு தான் தெரியுமா, ஸ்டீம்லாம் சேம் எக்ஸாக்ட் அதே மாதிரி பேசுதான் இங்கே வச்சிருக்காங்க. குறிப்பாக சொன்னா அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் 4ஓட பேஸ் கேமோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1229 ரூபா. அதை தாண்டியும் டிஎல்சிக்கு நிறைய கிடக்குது. செப்பரேட் வைஸுக்கு 589 ரூபா, வெப்பன் அப்கிரேடுக்கு 380 ரூபா, எல்லாத்தையும் கூட்டு கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு மேலே எகிருது. இதோட ப்ரைஸ் 2000 ரூபாயா 3000 ரூபாய்க்கு மேலே எகிருது. என்ன காமெடினா ஒருத்த வந்து ஒரு கேம் கன்சோலுக்கு வாங்குறான், பிசி வாங்குறான் அப்படின்னா அவன் பெரிய மானிட்டரில் பெருசாக வச்சு விளையாடுவான். பட் மொபைலில் வாங்கும் பொழுது நீ சின்ன ஸ்க்ரீன் ஆட போறீங்க, சின்ன ஸ்க்ரீனுக்கு இத்தனை அளவுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்களான்னா இது ஒரு கேள்விக்குறி தான். கரெக்டானே, 2000 ரூபாய் கொடுத்து மொபைலில் கேம் வாங்க முடியுமா? என்னடா இது 200 ரூபாடா GTA San Andreas அது வாங்குறதுக்கே வக்கு இல்லாம இந்த கூகுள் ரிவார்டு ஒரு தெரியுமா, ரிவார்டு ஆன்சர் சொன்னா காசு கொடுப்பாங்க கூகுள். அதுல காய்ச்சி வச்சு அந்த காய்ச்சி வச்சு கேம் வாங்கினேன் GTA San Andreas. அப்படி இருக்கும் பொழுது 2000 ரூபாய் கொடுத்து ஒரு கேம் வாங்கினா ஒரு கேள்விக்குறி தான். இந்த விஷயம் அப்படின்றது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல கேம்ஸ் வாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்வோம். ஓகேவா, நம்ம ரேட் அதிகமா இருக்குல்ல, பட் அவங்க ஊர்ல பணம் வைக்காம இல்லாம இருக்கும். அப்படி இருந்துமே அவங்க ஊர்ல வாங்கினாங்கன்னா அதான் இல்ல. என்னடா அது, நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன் பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. உண்மைதான், இது ஒரு ஃபெயிலியர் மாடல். இந்த மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ் மொபைலில் விட முடியும், பட் அது கம்மியாக சக்ஸஸ் பண்ண முடியல. காரணம் இங்கே வச்ச ஓவர் பிரைசிங். இந்த அளவுக்கு AAA கேம் அளவுக்கு வச்சோம்னா எத்தனை பேர் வாங்குவாங்க? அதனால நிறைய பேர் வாங்கவும் இல்லை. இந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலில் அந்த பெருசாக சேலே ஆகலை, ஃபெயிலியர் தான் எல்லாமே. உதாரணம் சொன்னால் ரெசிடென்ட் ஈவில் 4 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பயணம் பட்ட கிடப்பிச்சு. பட் இந்த மொபைல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அது பெருசாக சேல் ஆகலை, அது ஃபெயிலியர் தான். அசாசின் ஷேடோஸை மொபைலுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில், பட் அது இப்போ வருமானதே கேள்விக்குறியா இருக்குது. வரும் தம்பி ஆனா வராது. ஆக்சுவலி கேம்ஸ் மார்க்கெட்டிங் பார்க்கும்பொழுது இங்கதான் பிரச்சனை வருது. பொதுவாக மொபைலில் கேம்ஸ் விளையாடலாம் யாரு, கன்சோல் வாங்காதவங்க, கன்சோல் வாங்க முடியல, பிசி வாங்க முடியல அப்படின்றவங்க மொபைலில் கேம் ஆடுவாங்க. பெரும்பாலும் அவங்க அதுக்கே காசு இல்லதப்போ இந்த அளவுக்கு காசு கொடுத்து இந்த கேம்ஸ் எங்க வாங்குவாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இல்லை இஎம்ஐ தான் வாங்க போன் தான் இது. ஓகேவா, இஎம்ஐ போட்டு வாங்குறவன் இஎம்ஐ டியூ கட்டுவானா, வந்து கேம் வாங்குவானா? அப்படியே இருந்தாலுமே ஏன் ஒரு கேமரா பார்க்கும்பொழுது நான் அந்த கேம் அதே பிசியில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவேன், பிசி வாங்கிட்டு போயிடுவேன், இல்லை கன்சோல் வாங்கிட்டு போயிடுவேன். நான் ஏன் 1,00,000 ரூபாய் கொடுத்து மொபைல் வாங்கி அதில் வந்து கேமை காசு கொடுத்து வாங்கணும்? சொல்லவே சரியாக புரியுதா புரியலான்னு தெரியல. இப்போ சொல்ல அந்த கண்டென்ட் இதுதான். பொதுவாக மொபைலில் கேம் வாங்க பல பேர் கன்சோல் வாங்க முடியாம விளையாடிட்டு இருக்காங்க. இல்லை அதுமாதிரி 1,00,000 ரூபாய் பெரிய ஹை பிரைஸ் மொபைல் கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா அவன் கிட்ட ஆல்ரெடி கன்சோல் இருக்கும். ஓகேவா, ஆடி பிசி இருக்கும், அவன் ஆடி வெளி செட்டில் தான் இருப்பான், அவன் ஆல்ரெடி அந்த கேமை அதை விளையாடி இருந்திருப்பான். அப்படி இருக்கும் பொழுது ஏன் மறுபடியும் ஏதாவது காசு கொடுத்து இதை வாங்க போறான்? கரெக்டாக நான் சொல்றது. இதனால தான் இந்த மாதிரி கேம்ஸ் வந்து ஃபிளாப் ஆயிருச்சு. iPhone 15 வந்த காலத்துல வந்து பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு இந்த கேம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபிளாப் ஆகி தெரிஞ்ச உடனே டெவலப்பர்ஸும் இந்த மாதிரி மொபைலுக்கு போர்ட் பண்ண நிறுத்திட்டாங்க. என்ன பண்றது, கேம் ப்ளே பண்ண முடியும், ஆனால் இவங்க வந்து போர்ட் பண்ண மாட்டாங்க. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. ஸோ மார்க்கெட்டிங் ஏற்பட்ட பிரச்சனால தான் இந்த விஷயம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம் வர வேண்டியது. அஞ்சு பாருங்களேன், மொபைலில் AAA கேம்ஸ். இதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி PS4 PS5 கேம்ஸே இதில் விளையாட முடியும், ஆப்டிமைஸ் பண்ணி விளையாட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக GTA 5 மேலே ஆட முடியும். மேபி ரிட்டையர் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ராக்ஸார் இறங்கியிருப்பான். ராக்ஸாருமே GTA 5 இறங்கியிருப்பான். நான் நினைச்சா பண்ணலாம். இதுல 6 வரட்டும், அப்ப இறக்குவான் பாரு, கண்டிப்பா இறக்கும். பட் அதுக்குன்னு ஏசி இருக்கு, இன்னும் ஒரு வருஷம் ஆகும். இது இருந்தா அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரமா இறக்கி இருந்திருப்பான். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். பட் தப்பான மார்க்கெட்டிங்கால இப்படி நக்கிட்டு போயிருச்சு. கன்றாவியே
எண்ட் ஆஃப் த டே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறது வந்து அப்படியே ஆஹா ஓஹோ டிக்கு சிப்பு அதெல்லாம் கிடையாது. ஒரு கேமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஐஃபோன் கேம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் இதில் நான் கன்வே பண்ண ட்ரை பண்ணேன். ஐஃபோன் வந்து இதில் வாங்கியிருந்தேன் இஎம்ஐயில் நிறைய கேம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அது விளையாடி பார்த்தேன் என்ன நல்லா இருந்துச்சு, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துன்றதான் இந்த இதில் முடிஞ்சளவுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். போகிற சும்மா போதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ப்ரோ ஐஃபோன் வாங்கியிருக்கீங்களே வீடியோ போடுங்கன்னு கேட்டீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஆக்சுவலி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருந்தேன் எப்பயோ போட்டுட்டு. ஸோ இப்போ தான் ஒரு டைம் கிடச்சிருக்கு. முடிஞ்ச ஐஃபோன் ரிவ்யூ கூட போடுறேன். இந்த வீடியோ ஓரளவுக்கு ஒரு 30 வியூஸ் போச்சு, ஒரு 40 வியூஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஐஃபோன் ரிவ்யூவும் போடுறேன். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க, போடலாமா வேணாவா டிட்டு. ஓகே போகிற சும்மா போதீங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் வேறு என்ன வீடியோ போகலாம் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.